எவ்வளவு பெரிய நாடா இருந்தாலும் சரி, அண்ணன் அமெரிக்காவா இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்டின்னா, அண்ணன் முடிவு பண்ணா மட்டும் போதாது. உலகத்தோட சூழ்நிலையும் ஒத்து வரணும். அப்பதான் ஈஸியா ஜெயிக்க முடியும். இல்ல கஷ்டப்பட்டு ஜெயிக்க முடியும். இல்ல ஜெயிக்கவே முடியாது. அத பூரா முடிவு பண்றது சூழ்நிலைகள் தான். சர்வதேச சூழ்நிலைகள் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் சப்போர்ட்டு அப்படிங்கிற லெவலுக்கே, இந்த நாடு நமக்கு சப்போர்ட்டு, இந்த நாடு நமக்கு ஆப்போசிட்டு, இந்த கேட்டகரிக்குள்ளேயே நகர முடியும். அப்படி உலகம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேட்டர்ன்ல நகருது. என்ன பேட்டர்ன் அப்டின்னா, உள்ளூர்ல இருக்கக்கூடிய வெளிநாட்டு ஆட்கள தொரத்தி விடுறது. அதாவது சட்ட ரீதியா நம்மளே கூட்டிட்டு வந்திருப்போம். சில பேர் எக்ஸ்பர்ட்ப்பா, இவனுங்க வந்தா தான் இத கிழிச்சு தொங்க விடுவாய்ங்க அப்படிங்கிற மாரி. சில பேர் வந்து திருட்டுத்தனமா ஓடி வந்திருப்பாய்ங்க. சரி பொழைக்க வந்தேன், அச்சாக்கும், பூச்சாக்குன்னு பல நாடுகள் வரவேற்றுச்சு. பல அரசியல் தலைவர்கள் வரவேற்றார்கள். பல தியரிகளே நாடுகள் உருவாக்குச்சு. எல்லாம் உருவாக்கி நாசமா போனது தான் மிச்சம்ங்கிற மாரி ஆயிப்போச்சு. ஏன்னா பல திருடர்கள், சில திருடர்கள் தான் வந்து உருப்படியா வாழ்ந்து குடும்பம், புள்ள, குட்டி திரும்பி அந்த நாட்டுக்கே போறது. இல்ல இங்கேயே உருப்படியான வாழ வச்ச பூமி அப்படின்னு அந்த நாட்ட பாதுகாக்க ஆரம்பிக்கிறது. இந்த மாரி 10 பேர் தான். மீதி 90 பேர் வம்பு பண்ணவே உள்ள வந்த மாரி தான் நடந்துக்க ஆரம்பிச்சுட்டார்கள். அப்படி நடந்து நடந்து கடைசியில இந்த 90 பேர் சேர்ந்து இந்த நிலப்பரப்பே எந்து அப்படிங்கிற மாரிலாம் கத்த ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஒட்டு மொத்தமா அந்த நாட்டோட கலாச்சாரத்தையே மாத்தி விட்டாய்ங்க. கலாச்சாரமே இல்லாத நாடுகளுக்கு பிரச்சனையே கிடையாது. நெறைய நாடுகள் புதுசா உருவானது தான். அவனுங்களுக்கெல்லாம் எந்த இடைஞ்சலும் வரப்போறது கிடையாது. ஆனா அவனுங்களே இப்ப குத்துது, கொடையுதுன்னு கத்தக்கூடிய காலகட்டமா மாறிப்போச்சு. இது இந்தியாவுக்கு வசதியான ஒரு காலமா டெல்லி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்ன அப்டின்னா, ஏற்கனவே இங்க சட்டவிரோதமா குடியேறி இருக்க ஆட்களோட தொல்ல அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அந்த தொல்லை எப்படி அப்டின்னா, இங்க உள்ளவர்களோட வேலைவாய்ப்பு பறிபோகுது அப்படிங்கிறது தான். இந்த சீப் லேபர் அப்படிங்கிறத தூக்கி ஓரமா வச்சுட்டு பார்த்தா கூட இந்தியர்கள் இந்தியால இருந்து வெளிநாட்டு போறார்கள். அப்படிங்கிற இடத்துல கூட பெரிய அளவு பாதிப்பு இருக்கு. காரணம் என்ன அப்டின்னா, பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வந்துக்கிறது. இந்திய ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் எல்லாத்தையும் லஞ்சம் குடுத்து வாங்கி, இங்கேருந்து இந்தியனாவே கல்ஃப் பகுதிகளுக்கு போறது. காரணம் பங்களாதேஷி அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா ஸ்க்ரூட்டினிட்டி ஜாஸ்தி. உள்ள விடமாட்டாய்ங்க. உள்ள விட்டதுக்கு அப்புறமும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாய்ங்க. ஒரே ரோட்ல வளைகுடா பகுதிகள்ல எந்த நாட்டிலயா இருந்தாலும், ஒரே ரோட்ல வெவ்வேறு டிஸ்டன்ஸ்ல 3 கட்டடங்கள் இருக்கு. கட்டடத்துக்கு வெளியில ஆட்கள் இருக்கார்கள். ஆனா, அவர்கள் வெளியிலிருந்து வந்த வேலையாட்கள். ட்ரெஸ்ஸ பார்த்தே அங்கெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அந்தந்த நாட்ட சேர்ந்தவன் அந்தந்த நாட்டு ட்ரெஸ்ஸ போட்டிருப்பான். இதுல பாகிஸ்தான் ஆள் நின்னா, வளைகுடாவும் பாகிஸ்தானும் அப்படியே கட்டி புடிச்சுக்குவாய்ங்கங்கிற மாரி பாகிஸ்தான் பேசும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாகிஸ்தான் ட்ரெஸ்ஸோட ஒரு சில கூட்டத்த பார்த்தா, "முதல்ல உள்ள போ, பில்டிங்குள்ள போ" அப்படின்னு அந்த நாட்டு காவல்துறை அங்கேயே நின்னு அவனுங்கள பில்டிங்குள்ள அனுப்பிச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டே அவர்கள் நகருவார்கள். பாகிஸ்தானுக்கு அவ்வளோ மரியாதை. திருட்டு பயலுகள உள்ள விட்டுட்டோம் அப்படின்னு பதறி போய் அவனுங்கள திருப்பி உள்ள அனுப்பிச்சுட்டு தான் அந்த வண்டியே அங்கருந்து கிளம்பும். பங்களாதேஷ பொறுத்தவரை அதே நிலைமை தான். என்ன ஒரே ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, "டேய் உள்ள போ" அப்படின்ட்டு வண்டி நகர்ந்து போயிரும். அதே ரோட்ல 3வதா இருக்கக்கூடிய பில்டிங்ல இந்தியர்கள் ட்ரெஸ்ஸ பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஆட்கள பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். அவர்கள் நின்னா அந்த வண்டி அப்படியே பாஸ் ஆகி போயிரும். ஒண்ணுமே சொல்லப் போறதில்ல. உள்ள போணும்னு சொல்லப் போறதில்ல. உள்ள புடிச்சு கொண்டு போயும் விடப் போறதில்ல. இதான் அங்க உள்ள சூழ்நிலை. அங்க போயிட்டு வரக்கூடிய ஆட்கள், வரவு செலவுல இருக்கக்கூடிய ஆட்கள். இத கண்ணால பார்த்திருப்பீர்கள். பல நேரங்கள்ல உங்கள சுத்தி கூட இந்த நிகழ்வுகள் நடந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி விஷயங்கள் இங்கிருந்து போம்போது பைபாஸ் ஆயிரும். இதுக்காகவே ஒரு பெரும் கூட்டம் வரும். அதே சமயம் இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது, அந்த நாட்டுல போய் இவ்வளவு பேர் ஆட்கள எடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு பயலும் கிளம்பி போறது கிடையாது. இந்தியா மாரி இடத்துல தான் அதிக விசாக்களோட வந்து உட்கார்ந்திருப்பாய்ங்க. இப்படி இந்த மாரி பங்களாதேஷ்ல இருந்து வந்த கூட்டம் இங்க திருப்பூர்ல உட்கார்ந்து பனியன் ஃபேக்டரியில மட்டும் வேலைகள புடுங்கல. பனியன் ஃபேக்டரி மார்க்கெட்ட மட்டும் கொள்ளையடிச்சுட்டு போல, பல இடங்கள்லயும் வம்பு பண்றார்கள். அந்த பல இடங்கள் அப்படிங்கிறது உள்ளூர் வேலை, உள்நாட்டு அதாவது இந்தியாக்குள்ள வேலையை தாண்டி இந்தியர்களோட வெளிநாட்டு வேலையையும் புடுங்கக்கூடிய சூழ்நிலை ஜாஸ்தி ஆயிப்போச்சு. அதுக்கடுத்து பாதுகாப்பு அச்சுறுத்தல் கேட்கவே வேணாம். பாதி பேர் பங்களாதேஷ்லயே அதாவது ஷேக் ஹசீனா இருந்த காலகட்டத்திலே ஹிட் லிஸ்ட்ல இருந்த ஆட்கள் தான் இங்க ஓடி வந்து எங்கிட்டோ உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாரி பல பிரச்சனைகள். இவனுங்கள பூரா துரத்தி விட்டா தான் நம்ம நிம்மதியா வாழ முடியும். இந்தியர்கள் நிம்மதியா வாழ முடியும் அப்படிங்கிறக்காக இந்திய அரசாங்கம் பல திட்டங்கள் போட்டுச்சு. இப்ப அத வெறித்தனமா கொண்டு வரதுக்கு ஒரு டிராஃப்ட்ட ரெடி பண்ணி பார்லிமென்ட்ல இப்ப அத சட்டத்த பிட்ச் பண்ண போறார்கள். நிறைவேறிரும். இப்ப நிறைவேறினதுக்கு அப்புறம் இந்தியா நடவடிக்கை எடுக்கும். எப்படி கொத்து கொத்தா ஆட்கள தூக்கி வெளியில வீசுவோம். அப்ப ஒரு பெரும் போராட்டம் வரும். பெரும் போராட்டம் எப்படி வரும்? என்ஜிஓக்கள் வெளியில இருந்து வருவார்கள்.
உள்ளுக்குள்ள சின்ன சின்ன சத்தங்கள் வரத்தான் செய்யும். அரசியல் ஆக்கத்தான் செய்வார்கள். அது ஒண்ணும் தப்பு கிடையாது. அரசியல் ஆக்கிக்கட்டும். ஆனா உள்நாட்டு பாதுகாப்பு விவகாரத்துல ஆக்கக்கூடாது. ஆக்குவார்கள். ஆனா என்ஜிஓக்கள் அத ஊதி பெருசாக்குவார்கள். அந்த மாரி என்ஜிஓக்கள் இந்த காலகட்டத்துல வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே இல்ல. காரணம் அந்த என்ஜிஓக்கள் தலையெழுத்தையே ட்ரம்ப் மாத்தி அமைச்சிருக்கார். மாத்தி அமைச்சுட்டு அவர் உள்ளூர்ல இந்த வேலைய தான் பார்க்கிறார். அவர் மட்டும் கிடையாது. ஏகப்பட்ட நாடுகள்ல இப்ப இந்த வேலை தான். சட்டவிரோதமா குடியேறி இருக்கவனையும் இனிமே ஒரு பயலை உள்ள விடக்கூடாதுன்னு தான் கங்கணம் கட்டிக்கிட்டு ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார்கள். ஆனா இப்ப என்ன அவன் ரகசியமா வேலை பார்த்து தூக்கி வெளில வீசிக்கிட்டு இருந்தாங்க. உள்ளுக்குள்ள விடாம தடுத்துக்கிட்டு இருந்தார்கள். இப்ப அமெரிக்கா அத வெளிப்படையா பாக்குது, வெறித்தனமா பாக்குது. சொல்லப்போனா செவுரு கட்டுறார்கள். ஒரு நாளைக்கு 1000 பேர பிடிக்கணும் அப்படிங்கிற டார்கெட் வச்சு பிடிக்கிறார்கள். அது போக மிகப்பெரிய சிறைச்சாலையெல்லாம் இருக்கு ஏற்கனவே நம்ம நாட்டுல. அது நம்ம நாட்டுக்காரனுக்கே தெரியாது அப்படின்னு ட்ரம்ப் போன்ற நபர்கள் சவால் விட்டு அங்க தூக்கிட்டு போய் வீசுறார்கள். தப்பி தவறி கூட நீ உள்ள வந்துரலாம். ஆனா அமெரிக்கால $1 கூட சம்பாதிக்க உன்னைய விடமாட்டோம் அப்படிங்கிற மாரி இரும்பு கரம் கொண்டு அடக்குறார்கள். இந்த காலகட்டத்துல நம்மளும் வெளியேத்த தயாராயிட்டோம். இப்ப வரக்கூடிய சட்டம் இல்லீகலா வரக்கூடிய ஆட்கள தடுக்க முடியும். இல்லீகலா இங்க உட்கார்ந்து நம்ம இந்தியர்களோட வேலைவாய்ப்ப, வாழ்வாதாரத்த புடுங்கக்கூடிய ஆட்கள ஈஸியா தொரத்த முடியும். அதுக்கான சூழ்நிலை பக்காவா இருக்கும்போது, படார்ன்னு இந்தியா சட்டத்த போட்டு உள்ள இறங்க தயாராயிருச்சு. எந்நேரத்திலும் சட்டம் அமலுக்கு வரும். சட்டம் அமலுக்கு வந்ததுக்கப்புறம், சட்டம் தன் கடமைய செய்யும். அப்ப வெளியில இருந்து வந்த கூட்டம் இந்தியாவ விட்டு விரட்டப்படுறது 100% உறுதி. இந்த 100% உறுதி அப்படிங்கிறது வெளியில இருக்க சூழ்நிலைய வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். எல்லா நாட்டிலயும் இதான் இப்ப வேலை. தூக்கி வெளில வீசினதுக்கு அப்புறம், முழு அளவுல யுத்தத்த நடத்தி போய்க்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கார்களோ என்னமோ! முதல்ல ஃப்ளோர கிளியர் பண்ணுவோங்கிற மாரி, நாட்டுக்குள்ள உள்ள வெளியாட்கள அனுப்ப ஆரம்பிச்சிருக்கார்கள். அந்த ரேஸ்ல அமெரிக்கா லேட்டா ஆரம்பிச்சு ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ரேஸ்ல ஏற்கனவே ஸ்லோவா ஓடிக்கிட்டு இருந்த பல நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. ஐரோப்பாலாம் இதுல பெரிய அளவுல சத்தம் இல்லாம செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப இந்தியாவும் அந்த ரேஸ்ல சட்ட ரீதியா ஏன்னா சட்டங்களே இல்லாம உட்கார்ந்து இருந்த காலங்கள்லாம் போய் இப்ப சட்ட ரீதியா எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். அப்ப ரேஸ்ல இந்தியாவும் ஓடும். எதிரிகளுக்கு ஆப்பு. 100% ஆப்பு. பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய ஆட்கள், பங்களாதேஷோட நமக்கு இப்ப உறவு சரியில்லைங்கிறது மட்டும் பிரச்சனை கிடையாது. இந்த வேலைவாய்ப்பு இதெல்லாம் தாண்டி பாகிஸ்தான் அவனுங்கள வச்சு ஆப்பரேட் பண்ணும். சீனா அவனுங்கள வச்சு ஆப்பரேட் பண்ணும். இந்த தொல்லைகள்ல இருந்து நம்மனால ஈஸியா தப்பிக்க முடியும். அதனால இத நிறைவேத்தும்போது பங்களாதேஷ் மட்டும் கிடையாது. எதிரி சீனா, எதிரி பாகிஸ்தானும் பேரதிர்ச்சி. அவர்களோட ஒட்டுமொத்த திட்டங்களையும் மாத்தி அமைக்கணும். இல்ல திட்டங்கள் தவிடுபடி ஆக்குறத கண்கலங்கி பார்க்கணுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி. வணக்கம்.